அன்பான பிக் சேனல் நேயர்களே, நாம் இன்று பார்க்க இருக்கும் தலைப்பு சனிப்பெயர்ச்சி 2026. அதில் கடக ராசியினருக்கான பலன்களை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே மேஷம், ரிஷபம், மிதுனம் இந்த 3 ராசி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கான சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2026 பார்த்துருக்கோம். அதோடைய வீடியோ பிளேலிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு யாருக்க வேணும்னா ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கடக ராசி, த மோஸ்ட் வெயிட்டிங் வீடியோ இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான எல்லாம் எதிர்பார்க்குற ஒரு வீடியோ. சனிப்பெயர்ச்சி 2026 ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சனிப்பெயர்ச்சி மார்ச் மாதம் 6ஆம் தேதி திருநள்ளாறு நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்கேன். இப்போது கடகராசிக்காரங்களுக்கு என்ன பலன்கள் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். காரணம் என்னன்னா, கடகராசிக்காரங்க கடந்த 2.5 வருஷமாக படாத பாடுபட்டாங்க. அஷ்டம சனியோட பிடியில் மாட்டிக்கிட்டு பல அவஸ்தைகள் பட்டாங்க. எல்லாருக்குமே தெரியும், கடகராசி சார்ந்தவங்களுக்கும் தெரியும், கடகராசியை சுற்றி இருக்கவங்களுக்கும் தெரியும். ரைட்டுங்களா? ஸோ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நற்செய்தி, 3 மிகப்பெரிய விஷயம் நடக்க போகுது. அதை நான் சொல்ல போகிறேன். அதை கேட்டு உங்களுக்கு கண்டிப்பாக கூஸ் பம்ப்ஸ் ஏறும். நான் ஓவர் ரேட்டடாக சொல்லலை, அப்படி நினச்சாலும் கவலை இல்லை. ஏன்னா நடக்க போகிறது இதுதான். நடக்க போகிற விதியை யாராலும் மாற்ற முடியாது. கரெக்டுங்களா? உங்களுக்கே தெரியும், சனி தடுத்தால் எவர் கொடுப்பார், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னு ஒரு டைலாக் இருக்குது. சனியை போல கெடுப்பவனும் இல்லை, சனியை போல கொடுப்பவனும் இல்லை. இதில் சனி உங்களுக்கு போகிற 2.5 வருஷம் கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறாருங்க. கெட்ட விஷயம் இல்லை, நல்ல விஷயத்த. 3 மிகப்பெரிய விஷயம் உங்களுக்கு லைஃப்பில் நடக்க போகுது. இது ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லலாம், கம்பேக்குன்னு சொல்லலாம். நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கோங்க. நான் சொல்கிறப்ப நீங்கள் ஓவர் ரேட்டடாக நீங்கள் திங்க் பண்ணலாம். பட் நடந்ததுக்கப்புறம் வீடியோக்குள்ளே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். சனிப்பெயர்ச்சி நடக்க அந்த மார்ச் 6 அதுக்கு முன்னாடியே சில பேருக்கு நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்க ரொம்ப நேர்மையானவங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இது எல்லாருக்குமே தெரியும் தான். எந்த ஜோசியர் எடுத்தாலும் சரி, எந்த ராசி பலன் எடுத்தாலும் சரி, எல்லாருமே கடகராசினாலே நேர்மையானவங்க. நேர்மையானவங்க தான் கடகராசி. கடகராசி மட்டும்தான் நேர்மைன்னு சொல்லுவாங்க. அந்த நேர்மைக்கு பேர் போனவங்க நீங்கள். ஏன் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் மாதிரி இன்னும் 2 பேர் இருக்காங்க. அதுக்கும் காரணம் என்ன அப்படின்னு ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகத்துக்கு நேர் எதிர் வீடு 7ஆம் வீடா மகர வீடு. அந்த மகர வீட்டிற்கு அதிபதி சனி பகவான். பொதுவாகவே சனியோட பார்வை பட்டாலே, அந்த பார்வை பட்டாலே எப்படி இருக்கும்? அவங்க நேர்மையானவங்களா இருப்பாங்க. சரிங்களா? அப்படின்றப்ப எப்பயுமே நேச்சுரலாகவே உங்கள் வீட்டுக்கு நேர் எதிர் வீடாகவே இருக்கிற சனி பகவான் உங்களை பார்த்துட்டே இருக்கனால நீங்கள் நேர்மையாகவே இருப்பீங்க. அதே போல் சிம்ம வீட்டையும் பார்ப்பாரு. பட் சிம்ம வீட்டுக்கு வேறு சில ஃபீச்சர்ஸ் இருக்குது, கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் இருக்குது. அது ஏன்னா சனி பகவான் அங்கே மூலத்திரியோன ஸ்தானத்தில் இருப்பார். ஒன்று. இன்னொன்று, அது சூரியனோட வீடு, சூரியன் ஆட்சி பலம் பெற்ற வீடு. அவர் ராஜா. அவருக்கும் இவருக்கும் என்ன ரிலேஷன் தெரியும்? அப்பா மகன் ரிலேஷன். அதில் வேறு மாதிரி கேரக்டரிஸ்டிக் வரும். அது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சிம்மராசி வரப்போ பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வீடு ஒரு வீடு பார்த்தீங்கன்னா கடகராசி. கடகராசிக்காரங்க ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க, நேர்பார்வையாக இருக்கிறால. அதே போல் இன்னும் 2 ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா மீனம் மற்றும் துலாம். ஏன் அப்படின்னா, மகரத்தில் சனி இருக்கார்ல, அந்த சனியோட பார்வை எங்கே படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் பார்வையாக மீன வீட்டை படுது. மீனம் குருவோட வீடு. சரிங்களா? அப்படின்றப்ப அந்த 3ஆம் வீடு பார்வையாக இருக்கனால அந்த மீன வீடு. அதே போல் 10ஆம் பார்வையாக துலாம் வீட்டை பார்க்குறாரு. அது மட்டும் இல்லை, துலாம் வீட்டில் சனி பகவான் உச்சமடைவார். அப்போது இந்த 3 வீட்டில் இருக்கிற ராசியில் பிறந்தவங்க, லக்னத்தில் பிறந்தவங்க, குறிப்பாக லக்னத்தில் பிறந்தவங்க, சரிங்களா, மீன லக்னம், கடக லக்னம், துலாம் லக்னம்,
இந்த 3 லக்னத்திலையும் இந்த 3 ராசியிலையும் பிறந்தவங்க, சந்திரன் இந்த வீட்டில் இருந்தால் ராசி, கரெக்டுங்களா? லேண்ட் போட்டுதான் லக்னம். லக்னம் இந்த 3 வீட்டில் ஒருத்தவங்க பிறந்திருந்தாங்கன்னா, ராசியோ லக்னமோ அமைஞ்சு பிறந்தாங்கன்னா அவங்க நேர்மையாக தான் இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சம் மாறும், ஏன்னா வேற ராசி இதில் ராசியாக இருந்து அதில் வேற லக்னமாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் மாறும். பட் இதுலேயே ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், மீன லக்னம் கடகராசி, கடக லக்னம் துலாம் ராசி, துலாம் லக்னம் கடகராசி அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நேர்மையை தவிர வேற எதுவுமே வராது. ரைட்டுங்களா? ஸோ இதுதான் அந்த 3 வீட்டுக்காரங்க. அந்த 3 வீட்டுக்காரங்களை பொதுவாகவே சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டம சனியில் நீங்கள் படாது பாடு பட்டிருந்தாலும் உங்களுக்கு உயிர் போகிற அளவுக்கு பிரச்சனை வராது. பிரச்சனைகள்லாம் இருக்கும், டெய்லி ஹெக்டிக்காக இருக்கும். ஏன்னா சனி வந்து பார்வைப்பட்டாலே பொதுவாக இருக்கும், 8ஆம் பார்வையாக இருக்குது. அப்போ அது மட்டும் இல்லாமல் கடகராசி யார் அதிபதி? சந்திரன் அதிபதி. அந்த சந்திரன் மனதுக்காரகன். ஸோ மனசளவில் பாதிப்புகள் தான் சனியால் கொடுக்க முடியல. அவர் விருப்பப்பட்டு கொடுக்கறது அது ஒன்று தான். ஏன்னா எல்லாருக்கும் தண்டனை கொடுத்தாகணும். அகம்பாவம் கண்டிப்பாக இருக்கும்ல. கடகராசிக்கும் சிம்மராசிக்கும் அகங்காரம் எல்லாம் வேற யாருக்கு இருக்கும்? ஏன்னா அந்த தலைமை பதவி அவங்களுக்கு ரொம்ப கிடைச்ச தலைமை பதவி அவங்களுக்கு உரியவங்க. அப்படி இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக அகங்காரம் இருக்கும். சிம்மத்துக்கு அதிகம், கடகத்துக்கு அதோட கொஞ்சம் கம்மி. அந்த அகங்காரத்துக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும்ல சனி பகவான். அதுக்கான தண்டனை தான் இந்த அஷ்டம சனி. அந்த பீரியட்ல உங்களுக்கு மனதளவில் எல்லாம் எதை எடுத்தாலும் மனதளவில் பிரச்சனை. மனதளவுனா எனக்கு ஒரு நினைச்ச காரணம் நடக்காது. ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் ஸ்டெப் எடுக்கிறீங்க, அது நடக்காது. ஓகேங்களா? வீட்டில் பிரச்சனை, ஃபேமிலியில் பிரச்சனை, அப்புறம் இங்கே வெளியில் போகிறீங்க, ஒர்க் பண்ணுற இடத்துல பிரச்சனை, ப்ரெஷரு. ஒரு ஒர்க்கை செய்ய போகிற இன்னொரு ஒர்க் கொடுத்துட்டே இருப்பாங்க. இதை செய்யறதா அதை செய்யறதான்னு ஒரே குழப்பத்திலே இருப்பீங்க. அந்த லெவல்லே இருக்குமே கோசரம் கடன், அதாவது லாஸ் ஆகி கோர்ட்டு கேஸு ஜெயிலுன்னு அந்த அளவு போகிற அளவுக்கு சனி பகவான் விட மாட்டார். ஏன்னா இயற்கையிலே நீங்கள் நேர்மையானவங்க. அதனால் உங்களுக்கு அந்த மாதிரி பலன்களை கொடுக்கல. இதுக்கே நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. இதுக்கு முன்னாடி மிதுன ராசிக்காரங்களை எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அஷ்டம சனியில். அவங்களை கேட்டு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு. அவங்கள பாதி கூட நீங்கள் படலை, அதுக்கே நீங்கள் ரொம்ப புலம்புறீங்க. பட் எனிஹவ் கடகராசிக்காரங்க ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கீங்க, மனசளவில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. இதுக்கான பலன் நீங்கள் கனவுலையும் நினச்சி பார்க்க முடியாத ஒரு பலன் நடக்க போகுது. அந்த 3 விஷயம்தான் நான் சொல்ல போகிறது. ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் கும்ப ராசியில் இருந்துட்டு மீன ராசிக்கு போகிறார். எங்கே? அதுவும் அவருக்கு பிடிச்ச வீடு தான், ஒரு நேர்மையானவங்க வீடு தான். அந்த வீட்டில் போய் அமர்றாரு. அது எங்கே? கடகத்துக்கு 9ஆம் வீடு. 9ஆம் வீடு என்னது? பாக்கியஸ்தானம், திரிகோணஸ்தானம். திரிகோணஸ்தானத்தில் ஒரு கிரகம் போய் அமர்ந்தாலே அந்த வீட்டிற்கு, இப்போ கடகத்துக்கு 9ஆம் இடம்ன்றப்ப கடக வீட்டிற்கு 9ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்குன்னா அந்த குறிப்பிட்ட கிரகம் அந்த வீட்டிற்கு நல்லது தான் பண்ணும். எந்த வீட்டிற்கு? கடகத்திற்கு. அப்போ 9ஆம் வீட்டில் மீன வீட்டில் போயிட்டு சனி சஞ்சாரம் செய்யும்போது சனி பகவான் இந்த கடக வீட்டிற்கு நல்லது மட்டும்தான் செய்வார். ரைட்டுங்களா? அதனால அவர் என்னென்ன விதமான நன்மைகள் செய்ய போகிறார் அதைத்தான் நான் இப்போ சொல்ல போறேன். ரைட்டுங்களா? நீங்க எதிர்பார்க்குறீங்களே கூஸ் பம்ப்ஸ் நிறைஞ்ச ஒரு 3 பாயிண்ட் சொல்ல போறேன்னு சொன்னல. அந்த கூஸ் பம்ப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங், பணம் கொட்டுன்னு கொட்ட போகுதுங்க. இது சும்மா சொல்லிக்கிட்டே இருக்காங்க, எல்லாரும் சொல்றாங்க. என்ன நீங்க சொல்றீங்க? இது பணம் கொட்டுது, எங்கெங்க கொட்டுதுன்னா ஊரை பிச்சுட்டு கொட்டணும்னு சொல்லுவாங்களே, அது உங்க வாழ்க்கையில கண் கூட நீங்க பார்க்க போறீங்க. நடக்கலன்னா கமெண்ட்ல நீங்க கழுவி ஊத்திக்கோங்க, அதை பத்தி கவலை இல்லை. ஏன் அப்படி சொல்றேன்னா, மீன வீட்டில் நான் லாஜிக்கோட சொல்றேன். மீன வீட்டில் சனி பகவான் உட்காரப்ப அங்கேருந்து 3ஆம் பார்வையை எந்த வீட்டை பார்ப்பாரு? ரிஷப வீட்டை பார்ப்பார். நான் ஏற்கனவே மேஷம் ரிஷபம் மிதுனத்தில் சொல்லியிருக்கேன். ரிஷப வீட்டை பார்க்க போறாரு. ரிஷப வீடு கடகத்திற்கு எத்தனாவது வீடு? 11ஆம் வீடு, லாபஸ்தானம். லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும்போது என்ன நடக்கும்? தாமதம் ஏற்படும் ஆக்சுவலா. ஆனா அவரு எந்த இடத்துல இருக்காரு? பாக்கியஸ்தானத்துல இருக்காரு, திரிகோணஸ்தானத்துல இருக்காரு. திரிகோணஸ்தானம்ன்றது 100% உச்சம். அந்த ஃபுல் பவர்ல இருக்காரு. அந்த கடக வீட்டுக்கு நல்லது செய்ய வேண்டிய பொசிஷன்ல அவர் இருக்காரு. அப்படின்றப்ப அங்க இருந்துகிட்டு அவர் பார்க்கிற பார்வை எந்த இடத்துல படுதோ அந்த இடத்த தாராளமா கொடுப்பாருங்க.
நீங்கள் கனவுல கூட நினச்சி போக முடியாது. யாராச்சும் தடுக்கணும் உங்களுக்கு வர்ற லாபத்தை ஒருத்தன் தடுக்கணும்னு நினச்சானா அவனை பஸ்மமாக்கிடுவார். இது நடக்குதா இல்லையா கூட பாருங்க. அதே போல 11ஆம் வீட்டில் லாபம். ஓகேங்களா, லாபம் நீங்கள் எதில் கை வச்சாலும் நன்மை நடக்கும். ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன், தப்பி தவறி கூட அவரோட பார்வை 11ஆம் வீட்டில் லாபஸ்தானத்தில் இருக்கிறப்ப நேர்மை இல்லாத விஷயத்துல சூதாட்டத்தில் இறங்கிடாதீங்க. பணம் வரப்போகுது சொல்லிட்டு சூதாட்டத்தில் இறங்குனீங்கன்னா அவருக்கு பிடிக்காது, உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் என்னோட வீடியோஸ் நீங்கள் ரெகுலராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சனி பகவானுக்கு சுத்தமாக பிடிக்காத விஷயம் டிசிப்ளின் இல்லாத விஷயம். ரைட்டுங்களா? டிசிப்ளின்டாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், நேர்மை வழியில தான் பணம் சம்பாதிக்கணும். ஓகேங்களா? இதே வேற கிரகங்கள்லாம் சுக்கிரன் அவங்களாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சூதாட்டத்தில் இறங்கினா உங்களுக்கு கொட்டு போன ராகு சுக்கிரன்லாம். ஆனால் சனி பகவான்ட்டெல்லாம் இது ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? அடிச்சு நொறுக்கிடுவார், தரமட்டமாக்கிடுவார். சனி பகவான் கடகத்தை பார்க்க எப்பயுமே வந்து பார்ப்பார், நேச்சுரல்லாம் சொல்லியிருக்கேன்ல. குறிப்பாக கடகராசிக்காரங்க ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க. அதனால் அந்த வகையில் போக மாட்டாங்க. அதை மீறி ஏதாச்சும் நான் லாபம் கொடுக்க போகிறாரு, அள்ளி கொடுக்க போகிறாரு அப்படின்னு நினச்சிங்கன்னா, அப்படி நினச்சிக்கிட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு சூதாட்டத்தில் இறங்கினீங்கன்னா தயவு செஞ்சு நான் சொல்லிடுறேன், மறந்துடுங்க. உங்கள் லாபத்தை மறந்துடுங்க, ஆப்போசிட்டாக நடந்துடும். சரிங்களா? இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். அடுத்தது ரெண்டாவது ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன நடக்க போகுது உங்கள் வாழ்க்கையில் அப்படி பார்த்தீங்கன்னா, எடுத்த காரியத்தில் வெற்றிங்க. உங்களுடைய 3ஆம் வீட்டை பார்க்க போகிறாரு, 7ஆம் பார்வையா. 7ஆம் பார்வையா உங்கள் 3ஆம் வீட்டில் பார்க்க போகிறாரு. இதுவரையும் திருமணம் ஆகாதவங்க, திருமணத்துக்காக வெயிட் பண்ணுறவங்க, முயற்சி எடுக்கிறவங்க, எல்லா முயற்சி வெற்றிங்க. நீங்கள் எடுக்க போகிற முயற்சி எல்லாமே வெற்றி. கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ஸ்டெப் எடுக்கிறீங்களா, ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா, கிளியர். மேரேஜுக்கு பிடிச்ச மாதிரி லைஃப் அமைதி பார்க்குறீங்களா, மேரேஜ் நடந்துடும். ரைட்டுங்களா? ஃபாரினுக்கு அப்ளை பண்ணுறீங்களா, தாராளமாக அப்ளை பண்ணுங்க, கிடைச்சிரும். ஷார்ட் ஜேர்னி, அதாவது குறிப்பிட்ட ஒரு சிறு தூர பிரயாணம் ஏதாச்சும் நீங்கள் போயிட்டு வரீங்க அப்படின்னா, ஏதாச்சும் வந்து அடிக்கடி போயிட்டு வர மாதிரி இருக்கும். அதன் மூலயமா உங்களுக்கு லாபங்களும் வரும். இது எல்லாமே நடக்கும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது இது ரெண்டாவது சொன்னா, ஏன்னா எடுத்த காரியம் வெற்றி, முயற்சி எல்லாமே வெற்றி. பணம் வருது, முயற்சி இருக்குது, புகழ் கிடைக்குது. அடுத்தது என்ன ஆகுது? 7ஆம் பார்வையாக அவருடைய 10ஆம் பார்வையாக உங்கள் 6ஆம் வீட்டை பார்க்குறாருங்க. இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஏன்னா பணம் இருக்குது, புகழ் இருக்குது, பொருள் இருக்குது, அப்புறம் என்னது, எடுத்த முயற்சியெல்லாம் வெற்றி, எல்லாமே வெற்றியாக இருக்குது. உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நோய் வந்துச்சுன்னா கிடைச்சது எல்லாமே வேஸ்ட்டா? எதிரிகள் சண்டை, ஒரே பிரச்சனை, வர்ற போகிறப்பெல்லாம் பிரச்சனை பண்ணுறானுங்க. நிம்மதியாக இருக்க முடியுமா? கடன், ஊருப்பட்ட கடன் இருக்குது, வர்ற வருமானத்தோட கடன் அதிகமாக இருக்குது, நிம்மதியாக இருக்க முடியுமா? இருக்க முடியாதுல்ல. அதை தான் உண்டு இல்லைன்னு பண்ண போகிறார். 10ஆம் பார்வையாக உங்கள் வீட்டுடைய 6ஆம் வீடான தனுசு வீட்டை பார்க்க போகிறார். அந்த பார்வையால் நோய், கடன், வம்பு வழக்கு, எதிரிகள் எல்லாத்தையும் தவிடு விட போகிறாருங்க. கடன் இருக்காது, நோய் வரவே வராது. ஏதாச்சும் தீராத நோய் இருந்தால் சரியாயிடும். எவனாச்சும் பிரச்சனை பண்ணிருக்கானா, எதிரிகள்லாம் பஸ்மமாக்கிடுவார். ஓகேங்களா? ஸோ நோய், வம்பு வழக்கு, பிணி, கடன், இது எல்லாத்தையும் காலி பண்ணுவார். தொழிலில் நல்ல ஒரு பொசிஷனை அட்டைன் பண்ணுவீங்க, ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும். எழுதி வச்சுக்கோங்க, நான் சொன்னது சத்தியமாக எல்லாமே நடக்கும். கடகராசிக்காரங்களுக்கு நான் சொல்கிறது எல்லாமும் வந்து மாறாதுங்க, பிசுறு தட்டாமல் நடக்க போகுது. இது ஒரே ஒரு விஷயம், உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நபர் மூலியமாக ஒரு டெஸ்ட் வைப்பார். நான் ஏற்கனவே மிதுன ராசிக்கு சொல்லியிருப்பேன், நீங்கள் அதை போய் பாருங்கள். அவருக்கு யாரை சொன்னான்னு உங்களுக்கு தெரியும், பார்த்து தான் தெரிஞ்சிருக்கும். அது போல தந்தை, உங்களுடைய தந்தை 9ஆம் வீட்டில் இருக்கிறதுனால, தந்தை ஆணாக இருந்தால் அவங்களுக்கு மேரேஜ் ஆயிருந்துச்சுன்னா மச்சான். ஓகேங்களா? மச்சான், அதாவது ஒய்ஃபோடைய தம்பி. ஓகேங்களா? ஒய்ஃபோட தம்பி தான், அண்ணன் இல்லை, தம்பி. அடுத்தது பெண்ணாக இருந்தால் ஹஸ்பண்டோடைய தம்பி. ஓகேங்களா? இந்த குறிப்பிட்ட 3 நபர்
அப்பா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அப்பா தான். ஆணாக இருந்தால் மச்சான், ஒய்ஃபோட தம்பி. பெண்ணாக இருந்தால் ஹஸ்பண்டுடைய தம்பி. இந்த நபர்கள் மூலயமா சனி பகவான் ஒரு சில விஷயத்த செயல்படுத்துவார். அங்கே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அதை நீங்கள் திமுறா கொஞ்சம் ஹெட்வெயிட்டா இல்லை வந்து நேர்மை இல்லாமல் ஏதாவது பேசுனீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். ஓகேங்களா? அந்த குறிப்பிட்ட நபர்கள்ட்ட மட்டும் நீங்கள் இந்த 2.5 வருஷம் ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கணும். இதை மட்டும், இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நான் சொன்ன அந்த 3 கூஸ் பம்ப்ஸும் டெஃபினட்டாக நடக்குங்க. எழுதி வச்சுக்கோங்க. ரெக்கார்ட் இது வீடியோவில் இருக்குல்ல, நீங்கள் நோட் பண்ணி ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் எங்கே தூங்குறீங்களோ இந்த வாலில் வந்து பேப்பரில் எழுதி ஒட்டிக்கோங்க. இந்த 3 விஷயத்தையும் டெய்லி பாருங்கள். நடக்குதான்னு யோசிச்சு பாருங்கள். டெய்லி பார்த்துட்டே இருங்க. சொன்னது 3லையும் நீங்கள் டிக் அடிக்கிறீங்களா இல்லைன்னு மட்டும் பாருங்கள். அதே போல் இந்த பரிகாரம் அப்படின்னா சின்னதாக ஒன்றுமே இல்லை. நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த சனி பகவான் சனி பயிற்சி ஆகிறார்ல திருநள்ளாறு, அன்னைக்கு காலையில் யார் போகிறாங்களோ இல்லையோ கடகராசிக்காரங்க கண்டிப்பாக போய் ஆகணும். போயிட்டு அங்கே அந்த நலத்தீர்த்தத்தில் நல்லெண்ணெயை தலையில் தேய்ச்சிட்டு கிழக்கு நோக்கி கடவுளை மனசார வேண்டிக்கிட்டு, என்னை பிடிச்ச அந்த பிரச்சனைகள்லாம் விலகி நல்ல லைஃப் அமையணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு 3 வாட்டி தண்ணியில் மூழ்கி எழுந்திரிச்சு கரெக்டாக ஃபுல்லாக நனையணும். உடம்பு ஃபுல்லாக நனையணும். ஃபுல்லாக இறங்கிட்டு, சில பேர் கால் நனையாமல் தலையில் தண்ணி படாமல் ஜலதோஷம் பிடிச்சின்னு சொல்லிட்டு வந்துடக்கூடாது. ஃபுல்லாக மூழ்கிட்டு வெளில வந்துட்டு இந்த ட்ரெஸ்லாம் தூக்கிலாம் போடுறீங்களா அதெல்லாம் போடாதீங்க. மூழ்கி எழுந்திரிச்சிட்டு நேராக வந்து போயிட்டு நேராக சிவனை முதல்ல ஈஸ்வரனை கும்பிடுங்க. தர்பானேஸ்வரர் கும்பிட்டு அம்பிகையும் கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து சனி பகவானை ஒரு அர்ச்சனை பண்ணிக்கோங்க. அங்கே என்ன ஐதீகமோ அதை பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு தாராளமாக அங்கே கொடுக்குற அந்த பிரசாதத்தை நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம் வீட்டுக்கு. ஏன்னா அங்கே மட்டும் அந்த மாதிரி வாங்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மீதி கோயிலில் தான் பண்ண மாட்டாங்க. அந்த கோயிலில் வந்து அந்த விசேஷம் உங்களுக்கு தேவையில்லை விட்டுருங்க. நீங்கள் மனசார சாமியை வேண்டிட்டு வந்துடுங்க. அந்த பிடிச்ச அஷ்டம சனி பிரச்சனைகள் முடியட்டும். நான் சொன்னதெல்லாம் நடக்குதா இல்லைன்னு கூட பாருங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்ஸ், நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு வந்து எப்படி மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க என்னோடய நம்பரை பர்சனல் அட்வைஸ்க்கு ஏதாச்சும் வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.